சிவவாக்கியர் புராண கதைகள் மற்றும் ஆன்மீக மர்மங்கள். சிவவாக்கியர் தமிழ் சித்தர்களில் மிகுந்த ஞானம் பெற்றவர். அவர் ஆன்மீக தத்துவங்கள், யோக முறைகள், இறை உணர்வு மற்றும் சித்த வைத்தியங்களை வெளிப்படுத்தியவர். அவருடைய கீதங்கள் சிவவாக்கியம் என்னும் நூலில் அடங்கியுள்ளன. சிவவாக்கியரின் வாழ்வும் அவர் மேற்கொண்ட ஆன்மீக சாதனைகளும் மிக ஆழமானவையாகும். அவர் உலகிற்கு பக்தியும் ஞானமும் துறவும் எப்படி இணைந்து இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக் கூறியவர். சித்தர்கள் பற்றிய புரிதல் எப்போதும் மர்மமயமானது. சிவவாக்கியர் என்பவரும் இந்த மர்மம் நிறைந்த சித்தர் வரிசையில் அடங்குகிறார். அவரை பற்றிய துல்லியமான வரலாற்று விவரங்கள் இல்லை, ஆனால் அவரது பாடல்களின் ஆழமான உள்ளடக்கம் அவர் வாழ்ந்த நேரத்தையும் அவர் அடைந்த ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறது. சிவவாக்கியர் என்ற பெயரின் விளக்கம். சிவவாக்கியர் பிறந்த நேரத்திலேயே சிவ சிவ என ஒலி எழுப்பினார் என்பதால் அவருக்கு இந்த பெயர் வந்ததாக ஒரு கருத்து உள்ளது. இது உண்மையானதா என்பது தெரியவில்லை, ஆனால் அவரது பாடல்கள் சிவாயம், சிவம் ஒன்றே உண்மை என்ற கருத்தை பல இடங்களில் குறிப்பிடுகிறது. சித்தர் மரபில் பெயர்கள் பெரும்பாலும் அவர்கள் இயற்றிய பாடல்கள், அவர்கள் மேற்கொண்ட ஆன்மீக சாதனைகள் என்பவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்படும். சிவவாக்கியம் என்னும் நூலே பின்னாளில் அவரின் பெயராக பரவியது என்பது கூட உண்மையாக இருக்கலாம். சிவவாக்கியர் பாடல்களின் தனித்தன்மை. சித்தர்கள் இயற்றிய பாடல்களில் ஆன்மீக புரட்சியின் தாக்கம் மிகுந்ததாக காணப்படுவது சிவவாக்கியர் பாடல்களிலேயே. இவர் மத விருப்பங்களை தாண்டி உண்மையான ஆன்மீகத்தை வெளிப்படுத்தும் முறையில் பாடல்கள் எழுதியுள்ளார். அவரது பாடல்களில் சாதி மதங்கள் என்ற சுமையை ஒழிக்க வேண்டும், சடங்குகள் பொய்மைகள் ஆன்மீகத்தை மறைக்கின்றன, உண்மையான சிவ வழிபாடு மனதிற்குள் இருக்க வேண்டும், மனிதர்கள் தத்துவ ஞானம் அடைந்தால் மட்டுமே விடுதலை பெறுவார்கள் என்பதை வலியுறுத்துகிறார். சிவவாக்கியர் திருமழிசை ஆழ்வாரா? சிவவாக்கியர் பற்றிய மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று அவர் திருமழிசை ஆழ்வாரா என்பதுதான். இருவரின் பாடல்கள் மீதான கட்டமைப்பு ஒத்திருக்கிறது. இருவரும் சமூக கட்டுப்பாடுகளை விமர்சித்துள்ளனர். ஆழ்வாரும் சித்தரும் மதத்தின் பெயரில் வழிபடும் பிதற்றுக்களை கேள்விக்குட்படுத்தியுள்ளனர். ஆனால் மிகப்பெரிய வேறுபாடும் உள்ளது. திருமழிசை ஆழ்வார் முழுக்க வைணவ திருக்கோயில்களை வலியுறுத்தினார், ஆனால் சிவவாக்கியர் எந்த மதத்தையும் சாராதவர். இதனால் இவர்களை ஒரே நபராக கருத முடியாது. சிவவாக்கியரின் முக்கிய நூல்கள். சிவவாக்கியஞான கோவை 526 பாடல்கள். சிவவாக்கிய நாடிப்பரிசை 33 பாடல்கள். இவை ஆன்மீக வரலாற்றிலும் யோகத்திலும் வாழ்வியல் தத்துவத்திலும் மிகுந்த பங்களிப்பு செய்தவை. சிவவாக்கியர் சித்தர் மரபில் ஒரு உச்சம். சித்தர்கள் எப்போதும் மனிதர்களின் அடிப்படை சுதந்திரத்தை ஆதரிக்கும் வகையில் தங்கள் பாடல்களை எழுதியுள்ளனர். சிவவாக்கியரும் அதேபோல் சமூக நீதிக்காகவும் உண்மையான ஆன்மீகத்துக்காகவும் பாடியுள்ளார். அவரது பாடல்கள் பொய்மைகள் இல்லாத உண்மையான ஆன்மீக வழியை காட்டுகின்றன. மத மூடநம்பிக்கைகளை களையக்கூடியவை, சமூகத்தை மாற்றத்திற்கு புறப்பட வைக்கும் புரட்சிகரமானவை. ஆட்கொல்லி பூதம் ஒரு ஐதீக கதை. சிம்மராசியில் பிறந்தவர்கள் தமது இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் என்றும், தேசாந்திரியாக நாடோடியாகச் செல்வதில் நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள் என்றும் ஜோதிட கருத்து கூறுகிறது. சிவவாக்கியர் தைமாத வளர்பிறையில் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவரென்பதை பற்றி செவிவழியாக கிடைத்த தகவல்கள் கூறுகின்றன. இளம் வயதிலேயே கால தத்துவத்தையும் மகாதத்துவத்தையும் உணர்ந்திருந்த சிவவாக்கியர் பற்றில்லாத சுயம்புவாக எப்போதும் ஏதாவது மனக்குறையுடன் சுற்றித் திரிந்தார். ஒரு சமயம் காசிக்கு செல்வதற்காக அவர் முடிவெடுத்தார். அதற்கு அவருடைய சிவமே அவருக்கு ஆணையிட்டது. சக்கிலிய சித்தர். காசியில் வாழ்ந்து வந்த சக்கிலிய சித்தர் பிராணாயாம கலையில் தேர்ச்சி பெற்ற ஞானியாக இருந்தார். அவரது குலத்தொழில் செருப்பு தைப்பதாக இருந்தாலும் மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தும் கலையில் அவர் மிகுந்த ஆற்றல் பெற்றவர். ஆனால் அவரது சமூக பின்னணி காரணமாக அவரை மதித்து பணிவிடை புரிய சீடர்கள் எவரும் இல்லை. இதே எண்ணம் அவருக்குள் பெரும் மனக்குறையாக இருக்கத் தொடங்கியது. சிவவாக்கியர் காசிக்கு வந்ததும் சக்கிலிய சித்தரை பற்றி கேள்விப்பட்டு அவரை தேடிச் சென்றார். சந்திப்பதும் இருவரின் பார்வை ஒருவருக்கொன்று ஒத்திசைவாக அமைந்ததும் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஆன்மீக உரையாடலில் ஈடுபட்டனர். அறிவு பரிசோதனை. சக்கிலிய சித்தர், உனது மனக்குறையின் வேறு எதுவென எனக்கு விளங்கிற்று. முக்தி நிலையை அடையும் வரை நீ இல்லற இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கூறினார். அவர் இருநாழி மணலையும் ஒரு படுசுரைக்காயையும் சிவவாக்கியரின் கையில் கொடுத்து, இந்த 2 பொருட்களையும் கொண்டு எவள் உனக்கு சுவையான உணவு சமைத்து தருகிறாளோ அவளை மணந்து இல்லறம் நடத்து என்று வழிகாட்டினார். சிவவாக்கியர் குழப்பத்துடனும் சக்கிலிய சித்தரின் வார்த்தைகளை கேள்வியோடு அணுகினார். ஆனால் குருவின் வார்த்தைகளை மீறுதல் கூடாது என்பதால் மணலையும் படுசுரைக்காயையும் எடுத்து பயணத்தை தொடர்ந்தார்.
குரமகளின் நாணயம். நகரம் முழுவதும் பல இளம்பெண்களிடம் அவரது கோரிக்கையை வைத்தார். அவர்களில் பலர் வேகாத மணலையும் கறிக்காக உகந்ததாக இல்லாத படுசுரைக்காயையும் கண்டு அவரை கேலி செய்துவிட்டனர். ஆனால் ஓர் இளம் குரப்பெண் சிவவாக்கியரின் கோரிக்கையை கேட்டு விமர்சனமின்றி அவற்றை வாங்கி சமையல் செய்தாள். அன்போடு உணவளித்த அந்த பெண்ணின் நடத்தை சிவவாக்கியரின் உள்ளத்துக்கு இனிமையாக இருந்தது. அவர் குரப்பெண்ணை மணக்க தீர்மானித்தார். திருமணத்திற்கு அவளது உறவினர்கள் சம்மதித்தனர். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அவர்களின் குலத்தொழிலை புரிந்து கொண்டு செய்வது. சிவவாக்கியர் அதனை ஏற்று அவர்களுடன் காட்டுக்குச் சென்று மூங்கில் வெட்டி முறம் கூடை பின்னுவதில் தேர்ச்சி பெற்றார். ஆட்கொல்லி பூத்தம். ஒருநாள் காட்டில் மூங்கில் வெட்டி கொண்டிருந்த சிவவாக்கியர் வெட்டிய மூங்கில் கணுவிலிருந்து தங்கத்துகள்கள் விழுவதை கண்டார். அவர் அதிர்ந்து, சிவனாரே, இது என்ன உந்தன் விளையாட்டு? முக்திக்கே சென்ற எனது மனதை திசை திருப்புவதா என்று கூச்சலிட்டார். அங்கே இருந்த இளைஞர்கள் அவர் காட்டிய தங்கத்துகளை பார்த்து பெரும் ஆச்சரியமடைந்தனர். அவர்கள் பேராசையோடு அதனை சேகரிக்கத் தொடங்கினர். இரவு ஆயிற்று. பசிக்கு தாங்காமல் அவர்கள் உணவு வாங்க சிலரை அனுப்பினர். ஆனால் தங்கத்தை தனியாக வசப்படுத்த விரும்பிய இருவரும் உணவில் விஷம் கலந்து கொண்டு வந்தனர். அதேபோல் காவலில் இருந்தவர்களும் தங்கத்தை முழுமையாக கொள்ள மற்ற இருவரையும் கொன்றனர். இறுதியில் விஷம் கலந்த உணவை உண்டதால் அவ்விருவரும் உயிரிழந்தனர். மறுநாள் காலை வந்த சிவவாக்கியர், தங்கத்தின் பேராசையே மனிதனை அழிக்கிறது, ஆசையை வென்றால் மட்டுமே முக்தி கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். சிவவாக்கியரின் பிறப்பு. ஒரு காலத்தில் சிவபெருமான் பார்வதியுடன் கைலாயத்தில் இருந்தபோது சகல வேதங்களும் ஒரே வார்த்தையாக விளங்கும் என்ற உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார். இதனால் அவரது சிஞ்ஞானத்தை உலகுக்கு எடுத்துச் சொல்ல ஒரு மகா யோகி பூமியில் அவதரிக்க வேண்டும் என முடிவு செய்தார். இதே வேளையில் ஒரு துறவி மகரிஷியான அருள்நேசர் தன் மனைவி அமுதவல்லி உடன் கடுமையான தவத்தில் இருந்தார். அவர்களது தவ பலனாக சிவபெருமான் அருளால் ஒரு மகன் பிறந்தார். அவரே சிவவாக்கியர். சிவவாக்கியர் சிறு வயதிலேயே ஆன்மீக சாதனை, யோகத்திறன், தியான சக்தி ஆகியவற்றில் மிகுந்த முன்னேற்றம் அடைந்தார். சிவவாக்கியர் மற்றும் நந்திதேவர் ஆன்மீக சோதனை. நந்திதேவர் சிவபெருமானின் தூதராகவும் ஆன்மீக இரகசியங்களை தம்மிடம் காத்து வைத்திருப்பவராகவும் இருந்தார். ஒரு நாள் நந்திதேவர் சிவவாக்கியரை சந்தித்து, உண்மையான ஆன்மீக வழி எது என்று கேட்டார். சிவவாக்கியர் இதற்கு கூறிய 4 முக்கியமான உண்மைகள். உலகம் மாயை, ஆன்மா மட்டுமே நிலையானது. உயிர்கள் அனைத்தும் சிவத்தன்மை கொண்டவை. சிவ வழியில் செல்ல ஆத்மார்த்தம் அவசியம். தியானம் மற்றும் ஞானம் ஒன்றாக இணைந்தால் இறை உணர்வு கிடைக்கும். சிவவாக்கியர் மற்றும் கைலாயம் செல்லும் சோதனை. சிவவாக்கியர் தனது ஆன்மீக சாதனையை நிறைவு செய்த பிறகு கைலாயம் செல்வதற்கான அனுமதி கேட்டார். நந்திதேவர் அவருக்கு ஒரு சோதனை வைத்தார். சோதனை: மாயையை வெல்லும் ஞானம். உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வேண்டும். உண்மையான யோகம் அகத்தே இருக்க வேண்டும். உடல் யோகம் மட்டும் போதாது, மனதின் கட்டுப்பாடும் அவசியம். நிலையான ஞானம் பெறுவதற்கு உள்ளுணர்வு அவசியம். சிவவாக்கியர் இந்த சோதனைகளையும் வென்று சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற்றார். சிவவாக்கியர் மற்றும் சித்த வைத்தியம். சிவவாக்கியர் சித்த வைத்தியத்தில் ஆழமான அறிவை கொண்டிருந்தார். அவர் நோய்களை குணமாக்கவும் உடல் ஆரோக்கியத்திற்கும் பல மூலிகைகளை பயன்படுத்தினார். சிவவாக்கியர் பயன்படுத்திய சில முக்கியமான மூலிகைகள்: கரிசலாங்கண்ணி இரத்த சுத்திகரிப்பு, அருகம்புல் உடல் சூடு நீக்கம், அதிமதுரம் தொண்டை நோய்களுக்கு சிறந்த மருந்து, நெல்லிக்காய் உடல் புற்றுநோயை தடுக்கும் சக்தி. அவர் கூறிய மருந்துகள் பல ஆண்டுகளாக தமிழக சித்த வைத்திய முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சிவவாக்கியர் மற்றும் மோக சோதனை. ஒரு நாள் சிவவாக்கியர் ஒரு கிராமத்தில் தங்கி தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு தேவகன்னியை அனுப்பி அவரது தவம் குலையுமா என்று சோதனை செய்தனர். ஆனால் சிவவாக்கியர் மனதை நிலைநிறுத்தி அனைத்து இன்பங்களும் மாயை என்று உணர்ந்தார். இதனால் அவருக்கு மோக ஜெயர், மாயை வென்றவன் என்ற பெயர் கிடைத்தது. சிவவாக்கியரின் இறுதி காலம் மற்றும் கைலாய பிரவேசம். சிவவாக்கியர் தனது இறுதி நாளில் தியானத்தில் அமர்ந்தபோது சிவ சிவ என பாடிக்கொண்டே ஒளியாக மாறினார். அவரின் ஆன்மா கைலாயத்துடன் ஒன்றந்து சிவலோகத்திற்கு சென்றது. சிவவாக்கியரின் கருத்துக்கள் மற்றும் பாடங்கள். சிவவாக்கியர் நமக்கு நல்வழி காட்டும் பல கருத்துக்களை விட்டுச் சென்றுள்ளார். அவை: உயிர்கள் அனைத்தும் இறைதன்மை உடையவை. மாயையை வென்று ஆன்மீக உணர்வை அடைய வேண்டும். நம்பிக்கையுடன் தியானம் செய்தால் இறைவனை உணரலாம். உண்மை ஆன்மீகம் உலக வசதிகளில் அல்ல, உள்ளுறுதி கொண்ட வாழ்க்கையிலே இருக்கிறது. முடிவுரை:
சிவவாக்கியர் மனிதர்களுக்கு சத்தியம், யோகம், ஞானம், பக்தி ஆகியவற்றின் உண்மை நிலையை கூறிய மகா யோகி. சிவவாக்கியரின் வாழ்க்கை நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு ஒளியூற்றாக அமைகிறது. சிவவாக்கியர் சொன்ன உண்மைகள் இன்றும் உலகுக்கு ஒளியாய் விளங்குகின்றன.